ம். ம். ஆ. ஆ. ஹலோ. காஃபி ஆப்வியஸ்லி. 2 minutes. தேங்க் யூ. பாத்தியா, உன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எப்படி அட்ரஸ் கூட கேட்காம கரெக்டா வந்திருக்கேன் பாரு. வாவ். நீ தூங்கிட்டு இருக்கிறப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. அட, எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். நான் எல்லாமே கண்டுபிடிச்சிடுவேன். வாட் a wow. Proud of you, huh? ஐ ஹாவ் அ குட் நியூஸ். Oh really? சொல்லு பாப்போம். ஸோ 1 week பேக் 1 second. நீ வந்தப்போ உன் கையில என்ன இருந்துச்சு? மறந்துட்டேன். என் ஹாப்பினஸ் உன் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். 21-year-old whiskey exclusively for you. And yeah, I'm getting married. ஓ, இப்பெல்லாம் கல்யாண பத்திரிக்கையோட இன்வைட் பண்ணும்போது விஸ்கி பாட்டிலும் கொடுக்குறாங்களா? Hey, no, this is for you. உனக்கு பிடிக்கும்ல, ஹாப்பியா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணு. What happened? Hey, என்னாச்சு? ஓ, தூரம் போ, just get lost. உனக்கு என்னாச்சு மாயா? எனக்கு விஸ்கினா பிடிக்கும். அது ஒண்ணு மட்டும் தெரியும்ல உனக்கு. கூட கொஞ்சம் சிகரெட் பாக்கெட்டையும் அது கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துக்க வேண்டியதானே. ராத்திரி ஒரே செட்டிங்ல உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். I'm sorry. ராத்திரி முழுக்க ரூம் லாக் பண்ணிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருந்தா அது வரைக்கும் இல்லாத ஞானோதயம் சடனாலாம் வந்துராது. என் லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு. அது உனக்கு பெருசா தெரியலல்ல. என்ன பேசுற மாயா? Just stop it. Just get lost from here. முதல்ல உன் ப்ராப்ளம் என்னன்னு கிளியரா சொல்லு. I love you, man. I love you. Why the hell would I celebrate if you are getting married? மாயா, I thought it's just infatuation. அது உனக்கு, எனக்கு இல்ல. I never moved on. இத்தனை நாள் நீ யூஎஸ்ல இருந்து திரும்பி வரலன்னு நினைச்சேன். அன்னைக்கு உன்னை ஹாஸ்பிடல்ல பார்த்த உடனே ஷாக் ஆனேன். 14 லவ் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன் இப்ப வரைக்கும். அந்த ஒவ்வொரு கப்பல்லையும் I imagined you and me. எல்லா கதையிலையும் லீட் கேரக்டர் நேம் செய்த ராஜ் ஆர் குமார். எப்பயாவது என் ஞாபகம் உனக்கு வந்திருக்கா சொல்லு. கூல் மாயா, கூல். கொஞ்சம் கத்தாம இரு. பக்கத்து வீட்டு வரைக்கும் சத்தம் கேட்க போகுது. இப்ப கூட நீ பக்கத்து வீட்டு ஆளுங்களை பத்தி யோசிக்கிறல்ல. You never cared for me. I'm extremely sorry, Maya. வா. பரவாயில்ல, போகட்டும் விடு. ஏதோ எமோஷனல் ஆகி அப்படி கத்திட்டேன். Hey, nice card. Give it to me. நான் வந்துடுறேன் போ. இல்ல மாயா, அது நிஜமாடா? போ. அதான் வரேன்னு சொல்றேன்ல. ஓகே. முதல்ல இந்த பாட்டில் எடுத்துட்டு போ. இன்னையோட குடிக்கிறதையும் சிகரெட்டையும் விட போறேன். அது என்ன மாயா, புதுசா? உங்களுக்கு என்னப்பா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சிம்பாலிக்கா தாடிய வளர்ப்பீங்க. I'm a bloody writer, okay? புதுசா ஏதாவது பண்ணும்ல, அதுக்கு தான். போ, பாட்டில் எடுத்துட்டு கிளம்பு. Wish you married life. ஹாப்பியா இருக்காது. கிளம்புடா. சாய்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஜட்ஜி யார் வராங்கன்னு கேளு. ஓகே சார். இந்தாங்க சார். சார், வசிஷ்டான்னு சொல்லுவாங்களே, அவர் தானே அது? அவர் தான். யாரா இருந்தாலும் ஆப்போசிட் லாயரோட வாதாடுவாங்க. இவரு அளவிடுவாரு. சாமர்த்தியமா அவங்கள கிண்டல் பண்ணி அவங்க மானத்தையே வாங்கிடுவாரு. 2 பொம்பளை லாயருங்க ஜட்ஜி முன்னாடியே அழுதுட்டாங்க. அப்படியா? இவர் பேசிய ஜட்ஜியே ஏமாத்திடுவாரு. எல்லாரும் செல்லமா இவரை யானை அப்படிதான் கூப்பிடுவாங்க. சார், அப்படின்னா நீங்க ஒரு வாதாடுறப்போ நான் உள்ள போய் பார்க்கட்டுமா? சொல்லுங்க. வேண்டாம் சார், அவர் அங்க வாதாடினாருன்னா இங்க வரைக்கும் கேட்கும்.
அது என்ன சார்? யானைங்கிறது அவர் உருவத்தை பார்த்து சொன்னது இல்ல, குரலுக்காக சொன்னது. நீ பக்கத்து தெருவுல இருந்தாலும் அவர் குரல் கேட்கும். ஓ அப்படியா? ஹாப்பி ஆனிவர்சரி. ஹேய், நீ என்ன இங்க? ம் என்ன இது புதுசா? உங்களுக்கு 50வது கேஸ் இல்ல, அத பார்த்து கை தட்டலான்னு வந்தேன். என்னடி உனக்கு பொய் சொல்ல வரும்னு நினைப்பா? ஆ? நிச்சயமா வராது, உண்மையை சொல்லு. நீங்க சாயங்காலம் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் சொல்வீங்க. அதனாலதான் உங்களை இங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ம், கல்யாண நாள் அதுமா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இங்க பாருங்க, கேரியரும் எடுத்துட்டு வந்துட்டேன். அடேங்கப்பா, பெரிய பிளானோட தான் வந்திருக்க. அது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டு கங்காதர் வந்தான்ல, யூஎஸ் கூட போயிருக்கானே, ம் அவன் பையன் கேஸை தான் இன்னைக்கு டீல் பண்றேன். ஓ ஏய் என்னாச்சு? டாக்டர் சார், உங்களோட 10th சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கல? ஏன்டா? இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் யங்கா தெரிஞ்சிருப்பீங்க டாக்டர் சார். பேட் ஒன். வா. இன்னும் பாதி பேர் சாப்பிடல. அதுக்குள்ள புளியோதரையும் இனிப்பும் முடிஞ்சு போயிடுச்சா? தெரியலையே. இங்க சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? சாப்பிடு. சாப்பிடுறாங்க. ஏன்பா தம்பி, உன் ஃப்ரெண்டுக்கு சமைக்க தெரியுமா? ஐயோ, என் ஃப்ரெண்டு வெந்நீர் வச்சாலே அதுவே பெரிய விஷயம் தான். அடேங்கப்பா, பெரிய சமைக்காரன் தான். சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ என் கல்யாணத்தை பத்தி எதுக்குங்க பேசுறீங்க? அதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா பெரிய வெப் சீரிஸாவே போகும். ஓஹோ. ம். என்னம்மா இப்படி சாப்பிடுற? இடது கையில சாப்பிடக்கூடாது. அந்த கையெடு, எடு. யாராவது இடது கையில சாப்பிடுவாங்களா? சரி, இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. உன் வயசுக்கு நல்லா அள்ளி திங்க வேண்டாமா? ஏன்பா, அந்த பருப்பை இங்க கொண்டு வா. இங்க கொண்டு வா. இந்த வயசுல எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இப்படி நல்லா பருப்பை போட்டு பிசைஞ்சு இன்னும் கொஞ்சம் போடு போடு. சாதத்தை இப்படி நல்லா பிசைஞ்சு உருட்டி இப்படி சாப்பிடணும். உன் வயசுல நான் எவ்வளவு சாப்பிடுவேன் தெரியுமா? ஊறுகாய் வேணுமா? கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாத 2 பேர் எப்படி சேர்ந்தாங்க பாத்தீங்களா?